எவ்வளவு துணி. என்னக்கா புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா வள்ளி, இந்த துணி மட்டும் எப்படினே சேதம் தெரியாது. துவைக்க துவைக்க வந்துகிட்டே இருக்கு. துணி துவைக்க காய போட அடுத்து ஒரு செட்டு விழுந்துரு, திரும்ப காய துவைக்க இதே வேலை. ஐயக்கோ, எங்கள் வீட்டில் சேர் நிறைய துணி வலிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது இன்னும் மடித்து வைக்க நேரம் இல்லை. ஆமா, அது ஒரு பெரிய தொல்லை. மடிச்சு வைக்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஆமாக்கா அதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் சூப்பராக இருக்கும்க்கா. ஐயக்கா, இன்னும் விளையாட போறீங்களா துணி துவைக்கிறத விட்டுட்டு? இரு சொல்றேன். ஐயக்கா, என்ன பண்ணுறீங்க? பால் எடுத்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டீங்க. வள்ளி, இந்த துணி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சிக்கிக்குது இல்ல, அது சிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லப்பர் பால் போட்டு விட்டுட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு சிக்காது. ஐயக்கா, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? ஆமா, 100-200 போட்டு என்னமோ குட்டி குட்டி பாலெல்லாம் வாங்கி உள்ள போடுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இது மட்டும் போட்டா போதும். ஐயோக்கா, என்கிட்ட இந்த வாஷிங் மிஷின் இல்லையாக்கா, ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் இதை போடலாம். சூப்பர், இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. இனிமேல் இதவே நானும் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை வள்ளி, இந்த ஜூஸ் பாட்டெல்லாம் குடிச்சிட்டு தூக்கி வீசும்ல, பாட்டெல்லாம் வீசாம அதை நல்லா கழுவி நல்லா மூடி இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த பந்துக்கு பதிலாக இது அதையும் போட்டுடலாம். நல்லா அதுவும் சிக்கெல்லாம் இல்லாமல் துணி நல்லா வரும். என்னக்கா சொல்கிறீங்க? அட ஆமாம், பந்து இல்லாதவங்க அந்த வேஸ்ட்டாக தூக்கி போகிற பாட்டிலை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் வள்ளி, யூஸ் பண்ணாமலா சொல்லுவேன், எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கு சொல்கிறேன். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாரு. அது மட்டும் இல்லை, ட்ரையருக்குள்ளேயும் போடலாம். அப்போ தான் துணி சிக்கு விழுகாமல் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வரும். என்னோட ஆட்டோமேட்டிக் மிஷினுக்குள்ளே எப்படி போடுறது? நீ துணி துவைக்க எல்லாம் போட்டு பவுடரு தண்ணியெல்லாம் திறந்து விட்டு மூட போவில்ல, அப்போ இந்த பாட்டிலையும் போட்டு விட்டுரு, இல்லைன்னா இந்த பந்தை போட்டு விட்டுரு. அதை ட்ரையர் ஆகி துணியெல்லாம் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி சிக்கெல்லாம் பிடிச்சி கிழிஞ்செல்லாம் போகாது. சூப்பரு. அப்பா, எம்புட்டு ஐடியா.